லேவியராகமம் 22, 24 ஆசாரியர்கள் நிறுவப்பட்ட பிறகு மக்கள் உடன்படிக்கை வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தத்தை எப்படி பாதுகாப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வழிபாடு தினசரி நேர்மையுடன் இணைக்கப்படுகிறது. காணிக்கைகள் மரியாதையுடன் கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானவற்றை அலட்சியமாக நடத்தக்கூடாது. சமூக கூடாரத்தின் தாபர்நாகில் விளக்கு தொடர்ச்சியாக பராமரிக்கப்பட வேண்டும். சமூகத்தில் நீதி உண்மையாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 22 பரிசுத்த காணிக்கைகளை மதித்து அர்ப்பணிப்பை காட்டும் பரிசுகளை கொண்டு வருமாறு வலியுறுத்துகிறது. செய்தி எழுது: நீங்கள் தேவனை வழிபடுகிறீர்கள் என்றால் அலட்சியமானதை அல்லது மரியாதையில்லாததை கொடுக்காதீர்கள். வழிபாடு இதயத்தை நன்றி, தாழ்மை, மரியாதை ஆகியவற்றில் வடிவமைக்க வேண்டும். லேவியராகமம் 23 பரிசுத்த நாட்களே நியமிக்கப்பட்ட காலங்களை அமைக்கிறது. வாரந்தோறும் சபத்து, காலாண்டு திருவிழாக்கள், நினைவு நாட்கள். மக்கள் மறக்காமல் இருக்க தேவன் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கே ரிதம் கட்டுகிறார். லேவியராகமம் 24 விளக்குத்தண்டு மற்றும் சந்நிதி அப்பம் பற்றி பேசுகிறது. தொடர்ந்த வெளிச்சமும் தொடர்ந்த பரிபாலனமும். பின்னர் உள்ள நிகழ்வு வார்த்தைகளும் செயல்களும் விளைவுகளை கொண்டுள்ளன என்றும் சமூகத்தை பாரபட்சமில்லா நீதி மற்றும் கட்டுப்பாடு வழிநடத்த வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுதிகள் சேர்ந்து கற்றுக் கொடுப்பவை: தேவனுக்கு உங்கள் சிறந்ததை கொடுங்கள். பரிசுத்த ஒழுங்கை காப்பாற்றுங்கள். ஆவிக்குரிய வெளிச்சத்தை எரியவிடுங்கள். மற்றவர்களை நீதியாய் நடத்துங்கள். லேவியராகமம் 22 ஆசாரியர்கள் பரிசுத்த காணிக்கைகளை கவனமாக கையாள வேண்டும் என்று தொடங்குகிறது. முக்கிய கொள்கை: மரியாதை. பரிசுத்தமானவை தினசரி பொருட்கள் போல அல்ல. யாராவது காணிக்கை கொண்டு வரும்போது அது அர்ப்பணிப்பு, நன்றி அல்லது மனந்திரும்புதலை குறிக்கிறது. அது கர்த்தருக்குச் சொந்தம். ஆகவே தூய கைகளும் தூய இதயமும் கொண்டு கையாள வேண்டும். இதனால் வழிபாடு ஒரு உணர்ச்சி மட்டும் அல்ல, அது பொறுப்பும் பராமரிப்பும் ஆகும். பரிசுத்தமானவற்றை அலட்சியமாக நடத்தினால் மரியாதை குறையும். பொறுப்புடன் நடத்தினால் சமூகத்தில் ஆவிக்குரிய பாதுகாப்பு அதிகரிக்கும். மரியாதை வழிபாட்டை சாதாரணமாக மாறாமல் காக்கிறது. பாவத்தை லேசாக எடுத்துக் கொள்ளாமல் மனிதர்களை காக்கிறது. இங்கே தயார்ப்பு பற்றிய பாடமும் உள்ளது. ஆசாரியர்கள் பொருத்தமில்லாத நிலையில் பரிசுத்தமானவற்றை அணுகக்கூடாது என்று கற்றுக்கொள்கிறார்கள். இது மக்கள் வெளியேற்றுவதற்காக அல்ல, மனந்திரும்புதலுடன் நேர்மையுடன் கர்த்தரின் முன்னிலையில் வர வேண்டும் என்பதற்காக. இது அன்பான எல்லை, அவமானம் அல்ல. இன்றைக்கு நமக்கும் பரிசுத்தமானவை உள்ளன: திருவருள், சாகரமெண்ட், ஆலயம், ஆசாரியம், உடன்படிக்கைகள், வேதவாக்கியங்கள், ஜெபம், சாட்சி. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி தயாராகிறோம் என்பதெல்லாம் வீட்டின் ஆவியை மாற்றும். இந்த பகுதி காணிக்கைகள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலின் இதயத்தை உருவாக்குகிறார். வழிபாடு மீதமுள்ளவை அல்ல, அது அர்ப்பணிப்பு. நீங்கள் தேவனை நேசித்தால் மரியாதையுடன் கொடுங்கள். காணிக்கை இதயத்தின் சின்னம். ஆகவே காணிக்கையின் தரம் அர்ப்பணிப்பின் தரத்தை கற்றுக் கொடுக்கிறது. இது தேவனுக்கு உணவு அல்லது விலங்குகள் தேவை என்பதற்காக அல்ல. மக்கள் பாதி மனதுடன் இருக்காமல் இருக்க தேவன் அவர்களை பயிற்சி செய்கிறார். உடைந்த துண்டுகளை கொடுத்தால் வழிபாடு வழக்கமாகவும் மேலோட்டமாகவும் மாறிவிட்டது என தெரிகிறது. ஆனால் சிறந்ததை கொடுத்தால் நன்றி, தாழ்மை, நம்பிக்கை ஆகியவற்றை பயிற்சி செய்கிறோம். இன்றைய பயன்பாடு: இன்று நமது காணிக்கைகள் விலங்குகள் அல்ல, அவை நமது நேரம், கவனம், கீழ்ப்படிதல், சேவை. நான் கர்த்தருக்கு என் சிறந்ததை தருகிறேனா? நான் ஜெபத்தில் மனம் செலுத்துகிறேனா? என் அட்டவணையில் கர்த்தரை முதலில் வைக்கிறேனா? உடன்படிக்கைகளை நேர்மையாக காக்கிறேனா? கர்த்தருக்கு சிறந்ததை கொடுப்பது அவரைப் போல மாற உதவும் பயிற்சி. லேவியராகமம் 23 முதலில் சபத்தை பற்றி பேசுகிறது. பின்னர் பரிசுத்த நாட்களை அறிமுகப்படுத்துகிறது. கொள்கை: ஒழுங்கு, ரிதம். மக்கள் மனம் வந்தால் மட்டும் வழிபடினால் அவர்கள் திசை மாறுவார்கள் என்பதை தேவன் அறிகிறார். ஆகவே அவர் நியமிக்கப்பட்ட காலங்கள் என்ற ஒரு நாள்காட்டியை அமைக்கிறார். மீண்டும் மீண்டும் நிறுத்தி உடன்படிக்கை வாழ்க்கையின் மையத்துக்கு திரும்பச் செய்ய.
சபத்து ஓய்வையும் வழிபாட்டையும் கற்றுக் கொடுக்கிறது. இது வாரந்தோறும் மீட்டமைப்பு, குடும்பங்களை வேலை, கவலை, கவனச்சிதறல் ஆகியவற்றில் இருந்து காக்கிறது. இது நன்றியையும் காக்கிறது. அடிக்கடி வழிபடும் மக்கள் ஆசீர்வாதங்களை நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள், நிரந்தர புகாரில் வாழ்வதில்லை. முதல் திருவிழாக்கள் நினைவையும் கற்றுக் கொடுக்கும். விடுதலை, தேவனுடைய பரிபாலனம். பரிசுத்த நாட்கள் ஆவிக்குரிய நங்கூரங்கள் போல. வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும் நாள் காட்டி இதயத்தை கர்த்தரிடம் மீண்டும் கொண்டு வருகிறது. இன்றைய பயன்பாடு: நமக்கும் ஆவிக்குரிய நிறுத்தங்கள் தேவை. சபத்து, திருவருள், தின ஜெபம், வேதவாக்கியம், குடும்ப வழிபாடு. ஒழுங்கு கட்டுப்பாடு அல்ல, அது பாதுகாப்பு. லேவியராகமம் 23 இன் பிந்தைய பகுதி அறுவடையும் நினைவும் தொடர்பான கூடுதல் திருவிழாக்களை விவரிக்கிறது. இதய பாடம்: நன்றி மற்றும் நம்பிக்கை. பயிர்கள் வளரும்போது நான் போதும் என்று உணரலாம். தேவன் திருவிழாக்கள் மூலம் இஸ்ரவேலை தாழ்மையாக்குகிறார். ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடமிருந்து. நன்றி உடன்படிக்கையை உயிருடன் வைத்திருக்கும். இந்த திருவிழாக்கள் மகிழ்ச்சியையும் கற்றுக் கொடுக்கின்றன. வழிபாடு சோகமானது மட்டும் அல்ல, அதில் களிப்பும் உள்ளது. தேவன் செய்ததை நினைத்து அவருடைய நன்மையை கொண்டாடும்போது மக்கள் ஒன்றுபடுகிறார்கள். மகிழ்ச்சியான நினைவு அடுத்த கடின காலத்திற்கு விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் ஒரு பாடம்: சார்பு. இஸ்ரவேல் வனாந்தரத்தில் கூடாரங்களில் வாழ்கிறது. இந்த நாட்கள் அவர்களின் பயணத்தை நினைவுபடுத்தி அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை மறக்கவிடாது. இன்றைய பயன்பாடு: நன்றியின் பழக்கத்தை வளர்ப்போம். ஆசீர்வாதங்களை எழுதுவது, குடும்பத்தில் சாட்சி பகிர்வது, உணவில் நன்றி சொல்லுவது, கிடைத்ததை பகிர்ந்து சேவை செய்வது. நன்றி இதயத்தை கிறிஸ்துவுக்கு திருப்புகிறது. லேவியராகமம் 24 விளக்குத்தண்டு மற்றும் சந்நிதி அப்பம் மூலம் தொடங்குகிறது. விளக்கு தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறது, அப்பம் முறையாக வைக்கப்படுகிறது. இந்த சின்னங்கள் 2 நிலையான உண்மைகளை கற்றுக் கொடுக்கின்றன. தேவனுடைய வெளிச்சம் மையத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய பரிபாலனம் தொடர்ந்து நினைவில் இருக்க வேண்டும். விளக்கு நிரந்தர ஆவிக்குரிய வெளிச்சத்தை குறிக்கிறது. வழிகாட்டுதல், சத்தியம், கர்த்தரின் சந்நிதி. அதற்கு பராமரிப்பு தேவை. அதாவது பக்தி தானாகவே இல்லை, தினசரி தேர்வுகள் மூலம் நிலைத்திருக்கிறது. ஜெபம், தூய வாழ்க்கை, வழிபாடு, மனந்திரும்புதல், கருணை. அப்பம், வாழ்க்கையும் பரிபாலனமும் தேவனிடமிருந்து வருகிறது என்பதின் தொடர்ந்த நினைவாகும். அப்பம் தினசரி என்பதால் நினைவும் தினசரி. இன்றைய பயன்பாடு: நம்முடைய விளக்குக்கு எண்ணெய் சேர்க்கும் பழக்கங்களை வைத்துக் கொள்ளலாம். தினமும் சிறிய வேத வாக்கியம், ஒரு ஜெப நேரம், நன்றி சொல்லுதல், ஒரு நல்ல செயல். விளக்கு தானாக எரியாது, ஆனால் தினசரி பராமரிப்பு வீட்டை ஒளிரச் செய்யும். லேவியராகமம் 24 இல் பேசுவதில் ஏற்பட்ட கடுமையான தவறை பற்றிய ஒரு நிகழ்வு உள்ளது. மைய பாடம்: வார்த்தைகளின் சக்தி மற்றும் மரியாதை தேவை. பரிசுத்தமானவற்றை மதிக்கும் சமூகத்தை தேவன் உருவாக்குகிறார். கிண்டல் இல்லை, தாக்குதல் இல்லை, அலட்சிய பேச்சு இல்லை. பேச்சு இதயத்தை வெளிப்படுத்துகிறது. கசப்பு வளர்ந்தால் பேச்சு விஷமாகிறது. தாழ்மை இருந்தால் பேச்சு கட்டுகிறது. வார்த்தைகள் கட்டுப்பாடின்றி இருந்தால் சமூகத்தில் ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லை என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். மரியாதையான மொழி வழிபாட்டையும் ஒன்றுபாட்டையும் சமாதானத்தையும் பாதுகாக்கிறது. இன்றைய பயன்பாடு: பல குடும்பங்கள் வலிக்கு காரணம் வார்த்தைகள் தான். கிண்டல், அவமதிப்பு, பெயர் சொல்லி அழைப்பது, தொடர்ந்த குற்றச்சாட்டு. கர்த்தர் நம்மை சுய கட்டுப்பாட்டிற்கு அழைக்கிறார். பேசுவதற்கு முன் நிற்குங்கள், பதிலளிக்கும் முன் ஜெபியுங்கள், உண்மை பேசுங்கள், ஆனால் மென்மையுடன். ஒரு சிறிய சவால்: இன்று என் வார்த்தைகள் 3 காரியங்களை செய்யட்டும். நன்றி சொல்லுதல், ஊக்குவித்தல், சமாதானப்படுத்துல். இந்த பகுதி நீதி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. கொள்கை, நியாயம், நீதி. வலிமையானவர்களுக்கு ஒரு விதி, பலவீனமானவர்களுக்கு இன்னொரு விதி என்று இருக்கக்கூடாது. ஒரே தரம் அனைவருக்கும். இது சமூக நம்பிக்கையை உருவாக்கி பாதுகாப்பற்றவர்களை காக்கிறது. இங்கே உள்ள சட்டங்கள் கட்டுப்பாட்டையும் கற்றுக் கொடுக்கின்றன. நீதி பழிவாங்குதல் அல்ல, அது அளவோடு, கட்டுப்பாட்டுடன் பழிவாங்கும் சுழற்சியை நிறுத்துவதற்காக.
நியாயமான கட்டுப்பாடு இல்லையெனில் வன்முறை அதிகரிக்கும். தேவனுடைய சட்டங்கள் முகாமை பாதுகாக்கின்றன, பெரிதாக்கம் எஸ்கலேஷன் இல்லாமல் பொறுப்புணர்வை வலியுறுத்துகின்றன. இன்றைய பயன்பாடு நியாயம் ஒரு ஆவிக்குரிய கொள்கை. வேலை, வீடு, திருச்சபை எங்கும் அது தெரியும். நியாயமானவர் உண்மையை வளைத்து பேச மாட்டார், தன் நண்பருக்காக விதியை மாற்ற மாட்டார், அனைவருக்கும் ஒரே மரியாதை காட்டுவார். சிறிய விஷயங்களிலும் நியாயம் காக்கும்போது நாம் சியோனுக்கு அருகே வருகிறோம். லேவியராகமம் 22:24 சின்னங்களும் முறைமைகளும் மூலம் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. உங்கள் சிறந்ததை அர்ப்பணிப்பது சீஷத்துவத்தை காட்டுகிறது, மீதமுள்ளவை அல்ல, இதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பது. கிறிஸ்து தம்முடைய சிறந்ததை முழுமையாக கொடுத்தார். விளக்குத்தண்டு கிறிஸ்து வெளிச்சம் என்று காட்டுகிறது, வழிகாட்டி வெப்பமளிக்கும் வெளிச்சம். அப்பம் பரிபாலனமும் சார்பும் கிறிஸ்து ஜீவ அப்பம், நம்மை தாங்குபவர். பரிசுத்த நாட்கள் ஒழுங்கையும் நினைவையும் கற்றுக் கொடுக்கின்றன. கிறிஸ்துவை மையமாக்கிய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் வழிபாட்டுக்கும் புதுப்பிப்புக்கும் திரும்ப வேண்டும். திருவருள் ஒரு வாராந்திர நினைவும் மீட்டமைப்பும், அது கிறிஸ்துவின் பரிகாரத்துடன் நம்மை இணைத்து மையத்தில் வைத்திருக்கிறது. நீதி பகுதி தேவனுடைய மக்கள் நியாயமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து முற்றிலும் நீதியுள்ளவர், முற்றிலும் இரக்கமுள்ளவர். அவர் நம்மை சத்தியத்துடன் நிற்கவும் அன்புடன் நடத்தவும் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் லேவியராகமம் பழைய சட்டம் மட்டும் அல்ல, அது கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கான பாடம். லேவியராகமம் 22:24 முழுமையான உடன்படிக்கை வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. சிறந்ததை கொடுங்கள். லேவியராகமம் 22. வழிபாடு மீதமுள்ளவை அல்ல, அர்ப்பணிப்பு உண்மையாயும் கவனமாயும் இருந்தால் தேவன் கௌரவப்படுகிறார். இன்று சிறந்தது என்பது உங்கள் கவனம், நேர்மை, கீழ்ப்படிதல், அன்பு. பரிசுத்த ஒழுங்கை காக்குங்கள். லேவியராகமம் 23. நியமிக்கப்பட்ட காலங்கள் திசை மாறுதலை தடுக்கின்றன. சபத்தம் நினைவும் இதயத்தை மீண்டும் மீண்டும் திரும்பச் செய்கின்றன. ஒழுங்கு குடும்பத்தில் சமாதானத்தையும் சீஷத்துவத்தில் நிலைத்தன்மையையும் கட்டுகிறது. வெளிச்சத்தை பராமரியுங்கள். லேவியராகமம் 24:1-9. ஆவிக்குரிய வெளிச்சம் தினசரி பராமரிப்பால் உயிருடன் இருக்கும். ஜெபம், வேதவாக்கியம், வழிபாடு, சேவை மூலம் எண்ணெய் சேர்க்குங்கள். வெளிச்சத்தை மங்கச் செய்வதை அகற்றுங்கள். நீதியாய் வாழுங்கள், கட்டுப்பாட்டுடன் இருங்கள். லேவியராகமம் 24:10-23. வார்த்தைகள் முக்கியம். நீதி ஒரே மாதிரி இருக்க வேண்டும். தேவனுடைய மக்கள் கோபம், பாரபட்சம், பழிவாங்குதல் ஆகியவற்றில் இயங்கக்கூடாது. அவர்கள் சத்தியம், நியாயம், சுயக்கட்டுப்பாடு மூலம் வாழ வேண்டும். ஒரு இறுதி கேள்வி: இப்போது எனக்கு அதிகம் தேவைப்படுவது என்ன? சிறந்த அர்ப்பணம், நல்ல ஒழுங்கு, பிரகாசமான வெளிச்சம், சுத்தமான வார்த்தைகள் அல்லது நியாயமான எதிர்வினை? ஒரு சிறிய செயலையை தேர்ந்தெடுக்குங்கள். அர்ப்பணம், கைபேசி முன்பு ஜெபம். ஒழுங்கு, சபத்தை எளிமையாக்குங்கள். வெளிச்சம், தினமும் ஒரு வேதவாக்கிய தருணம். வார்த்தைகள், சீக்கிரம் மன்னிப்பு கேட்டு மென்மையாக பேசுங்கள். நீதி, ஒரே மாதிரி, அமைதியாக செயல்படுங்கள். சிறிய உடன்படிக்கை தேர்வுகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும்போது பரிசுத்த வாழ்க்கை உருவாகும்.